மனிதனாக பிறந்தாலும் சரி, இரும்பாக பிறந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாவத்தை செய்துதான் இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறார்கள். உனக்கே அது நன்றாக தெரியும். ஆனால் சிலர் அதிக பாவம் செய்திருப்பார்கள், சிலர் கம்மியான பாவம் செய்திருப்பார்கள். இதை பிரித்துதான் பணக்காரன் ஏழை என்று பிரிக்கிறார் கடவுள். நீ இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறாய் என்றால் முழு காரணம் நீதான். உனக்கே தெரியும் அல்லவா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உன் கர்மா மிகவும் சக்தியாக இருக்கிறது. நீ செய்த பாவங்கள் அப்படி என்ற தங்கமே, நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாதே. உன்னுடைய விதி நிச்சயமாக மாறும். அந்த தருணம் தான் இது. இவ்வளவு நாட்கள் காத்து இருந்தாய், இனி காத்திருக்க மாட்டாயா? என்றிலிருந்து உன்னுடைய கர்மாக்கள் விலகி இன்பங்கள் துவங்க ஆரம்பித்து விட்டது. இனி சிறிது சிறிதாக ஆரம்பித்து பெரிய சந்தோஷம் வரை உன் கண்குளிர நீ பார்ப்பாய். வாழ்க்கை என்றால் இதுதான் என்ற சந்தோஷத்துடன் வாழ ஆரம்பித்து விடுவாய். அப்படி இருக்கும். ராஜ வாழ்க்கையாக தான் இருக்கும். ராஜ வாழ்க்கை என்றால் என்ன? ராஜா போல் கோட்டையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்று நினைத்தாயா? உன் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் நிறைந்தால் சந்தோஷமாக இருப்பாய். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை, நீ எதையெல்லாம் ஆசைப்படுகிறாய், இதையெல்லாம் நான் சேர்த்து தருவதுதான் உன் வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை என்று சொல்கிறேன். ஏன் உன்னுடையது உனக்கு கிடைத்தால் அதுவே போதுமல்லவா? தங்கமே, உன்னுடைய மன பாரங்கள் இறங்கப் போகிறது. உன் குழப்பங்களுக்கு தீர்வு வந்துவிட்டது. எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு பதட்டமோ, எந்த ஒரு தடுமாற்றமோ உன் வாழ்க்கையில் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பதட்டப்படாமல் பொறுமையாக செய். அது உனக்கு நன்றாக இருக்கும். பதட்டப்பட்ட காரியம் எப்பொழுதும் நன்றாக இருக்காது. பதட்டப்படாமல் நிதானமாக பொறுமையாக கையாளி எல்லா விஷயத்தையும். அதுவே உனக்கு நிலைத்து இருக்கும். கஷ்டப்படாமல் கிடைப்பது எதுவும் நிலைக்காது. கஷ்டப்பட்டு அடி வாங்கி அதில் நிறைய பாடங்கள் கற்று நீ செய்யும் வேலை உனக்கு வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும். உனக்கு அந்த ஒரு வேலை உனக்கு சாப்பாட்டு போட்டு அது உனக்கு எல்லா வளங்களையும் அது உனக்கு தரும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாதே. நீ செய்து கொண்டு இருக்கும் வேலை உனக்கு நிலையாக இருக்கும். நீ எதை ஆசைப்பட்டு மன நிறைவுடன் செய்கிறாயோ அந்த வேலை உனக்கு காலம் முழுவதும் உன் கை கொடுக்கும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக இரு. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்த உன் வேலையை நீ செய். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். தைரியமாக இரு. உன் கூடவே எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.